மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 8 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. வெற்றி சூப்பராக ஒரு பிளான் பண்ணி கார்த்திக்கை ஒரு தாத்தா கெட்டப் போட்டு மீனாட்சி அம்மா மெஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் யமுனா சங்கிலி பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வெற்றி துர்கா 2 பேரும் வராங்க. என்ன யமுனா பலத்த யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை வெற்றி, நான் கோவிலேருந்து வரும்போது சங்கிலி என்கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு வெற்றி கேட்க, இல்லை அதுக்குள்ளே அங்கே கார்த்திக் வந்துட்டாரு, அவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு யமுனா சொல்ல, யாரு நம்ம கார்த்திக் சாரா, அவரை சங்கிலியை அடிச்சு போட்டுருவானே அப்படின்னு துர்கா சொல்ல, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு யமுனா சொல்ல, நான் போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரட்டுமான்னு வெற்றி கேட்க, அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. வெற்றியோட 2 ஃப்ரெண்ட்ஸும் மெஸ்ஸுக்குள்ளே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் நாங்களும் இங்கே தான் இருக்கோம், நீங்களும் ரொம்ப நேரமாக நின்றுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்க. கரெக்டாக கார்த்திக் கெட்டப்பில் வந்து நிற்கிறாங்க. யோ என்னையா அப்படி பார்க்குற, டீ ஏதாவது வேணுமா, சாப்பாடு ஏதாவது வேணுமா அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, இல்லைங்க எனக்கு வேலை வேணுங்கிறாங்க கார்த்திக். என்ன வேலையா, நாங்களே வேலை இல்லாமல் தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம், எங்ககிட்ட வந்து வேலை வேணும் அது வேணும் அப்படின்னு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, வெற்றி தம்பி தான் வர சொல்லிச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, யாரே வெற்றி அண்ணனா அப்படின்னு கேட்க, ஆமாங்க அவர் தான் அப்படின்னு சொல்ல, உன் பேர் என்னன்னு கிரி கேட்க, சுப்பிரமணிங்கிறாங்க கார்த்திக். உள்ள வாங்கன்னு வெற்றி கூப்பிட, ஒரு நிமிஷங்கிறாங்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க 2 பேரும் கார்த்திக் சாரை காட்டி கொடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு வெற்றி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொல்ல, நானே மார்க்கெட்ல இருந்தா இவரை கூட்டிட்டு வந்தேன், நீங்க அங்க இவரை பார்த்துருக்க மாட்டீங்களா என்ன? ஐயா நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்யணும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம், சாப்பாடெல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க, நமக்கு எதுக்கு வேலைக்கு ஆள் வெற்றிங்கிறாங்க யமுனா, 2 நாளைக்கு அப்படியே என் கூட ஒத்தாசையா இருக்கட்டுமே, நானே எவ்வளோ வேலையை தான் தனியா செய்யறது அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. என்ன எங்களை அசிங்கப்படுத்துறியான்னு? அண்ணன் நாங்க செய்வோம் எல்லா வேலையும், யோ நீ போயா அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் துரத்த, ஏய் இரு 2 பேருக்கு என்னடா வேலை தெரியும் அப்படின்னு வெற்றி கேட்க, ஏன் இந்த ஆளுக்கு மட்டும் எல்லா வேலையும் தெரியுமா, யோ உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியாதுங்கிறாங்க. வெற்றி லைட்டா அப்படியே கண்ணை காட்டவும் கார்த்திக் அப்பவே தெரியுங்கிறாங்க. என்னையா தெரியும் தெரியாதுங்கிற அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்டுட்டு இருக்க, ப்ளீஸ்ங்க எனக்கு வேலை மட்டும் வேணுங்க, எப்படியாச்சும் வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இவரை பார்க்கவே பாவமா இருக்கு வெற்றி, இவரை நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க அவங்கிறாங்க யமுனா. உங்க பேர் என்னன்னு கேட்க, சுப்பிரமணிங்கிறாங்க கார்த்திக். இன்னொரு பக்கம் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கார்த்திகை சந்தேகத்தோடய பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வெற்றி ரொம்பவே டென்ஷன் ஆகி, ஐயா நீங்க இந்த டம்ளர் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் அப்படியே சைலண்டா உள்ள போயிடுறாங்க. ஆமா ஏன்னு இந்த ஆளை வேலைக்கு சேர்த்தது எங்ககிட்ட சொல்லவே இல்லை, இந்த ஆள் மொழியே சரியில்லை அண்ணன், நீ எங்ககிட்ட என்னமோ மறைக்கிறன அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்ல, சேச்சா அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு, அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு யமுனா சொல்ல, வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. வெற்றி இந்த கிரி சொதப்பிட போறான் அப்படின்னு துர்கா சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வெற்றி. ஆனா யமுனா அக்கா கன்வின்ஸ் ஆவாங்களான்னு தெரியல அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அவர் விட்ட வழி அப்படின்னு வெற்றி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் யமுனா கல்லால உட்காந்துட்டு, சுப்பிரமணிய ஐயா 4 இட்லி பார்சல் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் எப்படி பார்சல் போடுறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து நின்று கார்த்திகே நோட் பண்றாங்க. அவர் ஒவ்வொரு இட்லியை எடுத்து பார்சல்ல வைக்க அது கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்ததும், இப்படி கீழே விழுந்துட்டே இருந்தா இருக்கிற மொத்த இட்லியும் முடிஞ்சிடும், கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா பார்சல் கட்டுங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக் வேகமா அப்படியே பார்சலை கட்டிடுறாரு. கொண்டு போய் யமுனா கிட்டையும் கொடுத்துறாரு. ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்தீங்க, உங்க நடவடிக்கையே சரியில்லையே அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. நான் காலேஜ்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, காலேஜ்லயா அப்படின்னு கிரி கேட்க, ஆமா அங்க கேண்டீன்ல இருக்குள்ள அங்கதான் வேலை பார்த்தேன்னு சொல்ல, கரெக்டா வெற்றி வந்துடுறாங்க. இதுல ஏதோ தப்பு இருக்கு, என்னவோ நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு இருக்க, ஐயா நீங்க பேசாம உள்ள போய் வேலையை பாருங்கிறாங்க வெற்றி. சரின்னு கார்த்திக்கும் உள்ள வந்து பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அதையும் வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிடுறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு பக்கத்துல போய் கேட்க, பேப்பர் படிக்கிறேங்கிறாங்க. அவர் எங்க பேப்பர் படிச்சாரு, அவரு அதுல இருக்கிற படத்தை பாக்குறாருங்கிறாங்க வெற்றி. ஆமா ஆமா படம் தான் பார்த்தேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்க பண்றதே சரியில்லை, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், அவரை சும்மா நோண்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு துர்கா சொல்ல, ஆமா நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்கிறாங்க யமுனா. சரி ஐயா நீங்க போய் உள்ள மாவாட்டுங்க அப்படின்னு சொல்ல, மாவா எப்படி அப்படின்னு கார்த்திக் கேட்க, யமுனா அது வந்து எப்படின்னா கிரைண்டர்லயா இல்ல கல்லுலையான்னு கேக்குறாங்க அப்படின்னு வெற்றி சமாளிக்கிறாங்க. இப்பெல்லாம் யார் கையிலாற்றா, எல்லாம் கிரைண்டர் உள்ள இருக்கு, கிரைண்டர்ல போய் ஆட்டுங்க அப்படின்னு சொல்ல, அந்த வேலையை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க துர்கா. சரி நீங்க டேபிள் எல்லாம் நல்லா தடைங்க, சாப்பிட ஆள் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் போய் டேபிள் தடைச்சிட்டு இருக்காங்க. வெற்றி அவர் பாவம் அப்படின்னு துர்கா சொல்ல, சரி நம்ம யமுனா கிட்ட வேற மாதிரியா தான் பேசணும், வா போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போய் யமுனா கிட்ட, கார்த்திக் சார் சங்கிலி கிட்ட அடி வாங்கினாருன்னு சொன்னீங்களே, கார்த்திக் சார் ரொம்ப பாவம் இல்லை யமுனா அப்படின்னு வெற்றி சொல்ல, என்ன பாவம்
அவரை நினைச்சாலே அவங்க அம்மா பேசினது தான் ஞாபகம் வருது. ப்ளீஸ் வெற்றி, இப்பதான் 2 நாளா நிம்மதியா இருக்கேன், இனிமேல் அவர் பேச்சே எடுக்காதீங்க அப்படின்னு யமுனா சொல்ல அங்க டேபிள் தடிச்சிருந்த கார்த்திக் அப்படியே சைலண்டா உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்தா வெற்றி துர்கா 2 பேரும் கார்த்திகை போய் சமாதானப்படுத்துறாங்க. சாரி கார்த்திக் சார்னு சொல்ல நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க, தப்பு என் பேர்ல தான் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நோட் பண்ணி வந்து கேக்குறாங்க. துர்கா இவங்க 2 பேத்தையும் போய் மாவரைக்க சொல்லு அப்படின்னு வெற்றி சொல்ல துர்கா அவங்கள போய் மாவரைக்க சொல்றாங்க. டே இனிமேல் சந்தேகம்னு கேட்டு வந்தீங்க சாவடிச்சிருவோம் உங்களை அப்படின்னு வெற்றி சொல்ல 2 பேரும் சைலண்டா போயிடுறாங்க. கார்த்திக் ஹோட்டல்ல எல்லா வேலையும் மாங்கன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இன்னைக்கு நைட்டே இவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்திக் ரொம்ப டயர்டா வந்து மீனாட்சி அம்மா வீட்டுல வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து 2 நாள் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது யமுனா மனசு மாறிடும் அப்படின்னு சொல்ல யமுனாக்காக நான் எந்த கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரி நீங்க இங்க படுத்துட்டு இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெற்றி உள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து கார்த்திக் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டு மீசையை எடுத்துறாங்க. கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல கார்த்திக் எந்திரிச்சு என் மீசையை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. யமுனாக்கா அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்த வெற்றி வெளியே வந்துடுறாரு. அண்ணா காலையில இருந்து உன்னையே ஏமாத்திட்டு இருந்திருக்காரு இவரு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், நான் தான் அவரை நடிக்க கூட்டிட்டு வந்ததே, முதல்ல மீசையை கொடு அப்படின்னு சொல்ல அதானே பார்த்த இந்த கார்த்திக் சார்க்குள்ள எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு அப்படின்னு கிரியும் சொல்லிட்டு இருக்க வெற்றி மீசையை ஒட்ட வைங்கிறாங்க. சரின்னு கிரியும் அப்படியே ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அது யமுனா துர்கா 2 பேரும் வரும்போது பாத்துறாங்க. அண்ணா எங்க மேல எந்த தப்பும் இல்ல, கார்த்திக் சார் பாய், அண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாம் நடிக்க உங்களுக்கு வைக்கமா இல்லையா, ஒரு ப்ரொஃபசர் நீங்க இப்படிதான் ஏமாத்துவீங்களா அப்படின்னு யமுனா கேட்டுட்டு இருக்க. நானா வந்தா நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் வெற்றிக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன், அவர் தான் இப்படி நடிக்க சொன்னாரு அப்படின்னு கார்த்திக் சொல்ல அவர் சொல்ல கார்த்திக் நீங்க இப்படி நடிக்கலாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, இப்படி எல்லாம் நீங்க நடிச்சா என் மனசு மாறிடுமா அப்படின்னு யமுனா கேட்க யமுனா நான் தான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல யமுனா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் யமுனா அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க தப்ப உணரவே இல்லை, திரும்ப என்ன லவ் பண்றீங்களேன்னு சொல்றேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே தவிர உங்கள் அம்மா அப்பா பண்ணது தப்பு தாங்கிறது நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பண்ணது தப்பு தான் எனக்கே தெரியுது அப்படின்னு கார்த்திக் சொல்ல தெரிஞ்சால் மட்டும் போதுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பதில் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ தெரியுதா உங்கள் பிரச்சனை என்னன்னு, உங்கள் அம்மா அப்பா பண்ணுறது தப்பு தான் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலல்ல. இல்லை கார்த்திக் இந்த பிரச்சனை தீரவே தீராது, இதுக்கு நீங்கள் என்ன மறக்க தான் செய்யணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு யமுனா சொல்ல கார்த்திக் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.